friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ் தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஜென்ரலாக நம்ம கான்வர்சேஷன் பண்ணக்குள்ள என்னென்ன எரர்ஸ்லாம் ஜென்ரலாக வருது அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிராமர் எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. Without delay, let's get started. Let's see the first sentence. John has been absent from Friday. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா, John வந்து ஃப்ரைடேல இருந்து வரலன்றது தான் மீனிங். இது வந்து இன்கரெக்டா இருக்குது. பிகாஸ் ஃப்ரம்ன்ற ப்ரிப்போசிஷன் இங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா since. John has been absent since Friday. John வந்து ஃப்ரைடேல இருந்து வரல. ஏன் நம்ம இங்க since யூஸ் பண்ணோம்னா, since நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணோம்னா for the specific timing. இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டே கொடுத்துட்டாங்க, அவர் வந்து ஃப்ரைடேல இருந்து வரல. ஸோ அதனால நம்ம from யூஸ் பண்ணக்கூடாது since. எப்பெல்லாம் நம்ம பர்டிகுலர் டைமிங் பர்டிகுலர் டே நம்ம கொடுக்குறப்ப நம்ம sinceன்ற ப்ரிப்போசிஷனை தான் யூஸ் பண்ணோம். ஸோ since வந்து இட் ரெஃபர்ஸ் ஸ்பெசிஃபிக் டைமிங் நம்ம யூஸ் பண்றதா இருந்தா நம்ம sinceன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ John has been absent since Friday. It is only correct sentence. Next one, I did not meet nobody. நான் யாரையுமே பார்க்கல. I did not meet nobody. நான் யாரையுமே மீட் பண்ணலன்றது இதோட மீனிங். பட் இட் இஸ் இன்கரெக்ட் சென்டென்ஸ். நம்ம நோபடிக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணோம்னா, I did not meet anybody. நான் யாரையுமே பார்க்கல. I did not meet anybody. இங்க ஏன் நம்ம nobody யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, not ஆல்ரெடி நம்ம ஒரு நெகட்டிவ் வேர்ட் வந்துருச்சு not. ஸோ அகெயின் நம்ம நோபடின்ற நெகட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சென்டென்ஸ்ல நம்ம ரெண்டு நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி நம்ம அங்கே நாட் யூஸ் பண்ணதுனால நம்ம இன்னொரு நெகட்டிவ் வேர்ட் நோபடின்ற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ த கரெக்ட் சென்டென்ஸ் இஸ் ஐ டிட் நாட் மீட் எனிபடி. நெக்ஸ்ட் ஒன், எவ்ரி ஸ்டூடெண்ட் லைக் த டீச்சர். அந்த டீச்சரை எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பிடிக்கும்ன்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இங்க வந்து லைக்ன்ற வேர்ப் வந்து இன்கரெக்டா இருக்கு. அதுக்கு பதிலா நம்ம என்ன வேர்ப் கரெக்டா கொடுக்கலாம்னா, எவ்ரி ஸ்டூடெண்ட் லைக்ஸ் த டீச்சர். இங்க ஏன் நம்ம வேர்ப் கட் லாஸ்ட்ல எஸ் சேர்த்திருக்கோம்னா, இது வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். கிராமர்ல நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் சொல்லுவோம். When the noun is in singular form, verb should be in plural form. When the noun is in plural form, verb should be in singular form. So noun வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா verb நம்ம plural formல வரும். When the noun is in pluralா இருந்துச்சுன்னா verbல சிங்குலரா இருக்கும். இங்க வந்து noun வந்து ஸ்டூடெண்ட், எவ்ரி ஸ்டூடெண்ட்ன்றது இங்க ஒரு ஸ்டூடெண்ட்டையும் குறிக்குது. அப்போ சிங்குலர் ஃபார்ம்ல இருக்குது. அப்ப நம்ம வேர்ப்ல அட் லாஸ்ட் எஸ் சேர்க்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இங்க ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஸ்டூடெண்ட்டையும் குறிக்கிறதுனால நம்ம அது சிங்குலர் ஃபார்ம் சொல்றோம். நம்ம அது பக்கத்துல வேர்ப் வந்து ப்ளூரல் எழுதணும், தட் இஸ் எஸ். ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் லைக்ஸ் த டீச்சர். Next one, she does not know nothing about this matter. அவளுக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாதுன்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இதுல இன்கரெக்ட் வேர்ட் எதுனா nothing. அதுக்கு பதிலா நம்ம கரெக்டா என்ன வேர்ட் எழுதலாம்னா anything. She does not know anything about this matter. அவளுக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாதுன்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஏன் நம்ம இங்க nothing யூஸ் பண்ண கூடாதுன்னா, ஆல்ரெடி நம்ம நெகட்டிவ் வேர்ட் not யூஸ் பண்ணியிருக்கோம். She does not. ஸோ நாட் என்ற நெகட்டிவ் வேர்டு இருக்கிறதுனால நம்ம நத்திங் என்ற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக எனிதிங் யூஸ் பண்ணணும். ஷி டஸ் நாட் நோ எனிதிங் அபவுட் திஸ் மேட்டர். நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ. இந்த சென்டென்ஸை நீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இது எனக்கு புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ. இது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ். இதை கரெக்டாக நம்ம எப்படி சொல்லணும், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டு மீ. டூன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணோம். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டு மீ. ஸோ இங்க ப்ரிப்போசிஷன் டு நீங்க யூஸ் பண்ணும். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டு மீ. நெக்ஸ்ட் ஒன், ஐ என்ஜாய்ட் வித் மை ஃப்ரெண்ட். நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட நல்லா என்ஜாய் பண்ணன்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இது வந்து கரெக்ட் தான். பட் நம்ம ஃபார்மலா பேசக்குள்ள இந்த சென்டென்ஸ்க்கு பதிலாக நம்ம வேற விதமா கூட பேசலாம். I had a good time with my friend. நான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட நல்லா என்ஜாய் பண்ணேன், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணன்றது தான் இதோட மீனிங். I had a good time with my friend. நம்ம வந்து என்ஜாய்டுன்ற வேர்பை நீங்க யூஸ் பண்ணி பேசணும்னா நீங்க இந்த மாதிரி சொல்லலாம். I enjoyed a lot along with my friend. Along with my friend னா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங்.
I enjoyed a lot along with my friend. Next one, I did not went அப்படின்னா நான் அங்க போல. இது வந்து incorrect sentence. For example, நீங்க நேத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்களான்னு கேட்டா I did not went. Most of the people வந்து இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க I did not wentன்னு சொல்லுவாங்க. ஏன் இது incorrect sentenceனா didன்றது past tense verb ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோங்க. பக்கத்துல went to வந்து past tense verb. So ரெண்டு past tense verb வந்து நம்ம பக்கத்துல யூஸ் பண்ணவே கூடாது. So did பக்கத்துல நம்ம present tense verb, that is simple present tense verb தான் நம்ம யூஸ் பண்ணணும். So I did not go, I didn't go. நான் அங்க போலன்றது தான் மீன் பண்றது. I didn't go. So I did not went ன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் I did not knew, எனக்கு இது தெரியாதேன்றதுக்கு I did not knewன்னு சொல்லுவாங்க. I did not knewன்னு சொல்லக்கூடாது. I did not know அப்படின்னா எனக்கு அது தெரியாதுன்னு அர்த்தம். I did not know. So didன்றது past tense verb already. So அதுக்கு பக்கத்துல நம்ம இன்னொரு past tense verb யூஸ் பண்ணக்கூடாது. Simple present tense verb தான் யூஸ் பண்ணணும். So I did not go, I did not come or I did not know, அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Next one, today morning I woke up late. இன்னைக்கு காலையில நான் லேட்டா தான் எந்திரிச்சேன்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இதில் என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு திங்க் பண்ணுறீங்களா? இது கரெக்டாக தானே இருக்கு இந்த சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு. இதில் என்ன மிஸ்டேக்னு திங்க் பண்ணுறீங்களா? எஸ், there is a mistake in this sentence. So instead of today, you can use this. This morning I woke up late. இன்னைக்கு காலையில நான் லேட்டா தான் எந்திரிச்சேன். This morning னா அது வந்து இன்னைக்கு காலைன்றது தான் அர்த்தம். So this morning I woke up late. Next one, I met her 2 years before. நான் அவளை வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவளை மீட் பண்ணன்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இங்கே பிஃபோர் பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னா ஐ மெட் ஹர் 2 years ago. ஸோ நீங்கள் பிஃபோர்க்கு பதிலாக அகோன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். நான் அவளை 2 இயர்ஸ்க்கு முன்னாடி மீட் பண்ணன்றது தான் இதோட அர்த்தம். ஐ மெட் ஹர் 2 years ago. Next one, there are so much people. அது வந்து incorrect sentence. There are so much people னா அங்க நிறைய ஒரு மக்கள் இருக்காங்கன்றது அர்த்தம். So நம்ம muchக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்னா there are so many people. There are so many people. So muchம் manyயும் quantity தான் குறிக்குது, ஒரு அளவை தான் குறிக்குது. So இது muchக்கு பதிலா நம்ம ஏன் many யூஸ் பண்றோம்னா much is a uncountable noun. Many is a countable noun. So people அது கவுண்ட் பண்ற எல்லா நவுனுக்கு முன்னாடியும் நம்ம many யூஸ் பண்ணணும். Much எதுக்கு யூஸ் பண்ணணும்னா for example, I don't need much milk. Milk is an uncountable noun. So milkக்கு முன்னாடி you can use much. I don't need much milk. எனக்கு நிறைய பால் தேவையில்லைன்றது தான் அர்த்தம். I don't need much milk. So அதனால தான் நம்ம இங்க muchக்கு பதிலா many யூஸ் பண்றோம். So much வந்து நீங்க uncountable nounக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். Many வந்து countable nounக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். Next one, she live in Canada. அவங்க வந்து கனடால வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து இன்கரெக்டா இருக்கு. கரெக்டா நம்ம எப்படி சொல்லணும்னா she lives in Canada. நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஸோ சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வெர்ப் வந்து ப்ளூரலா இருக்கணும். இங்க ஷீன்றது சிங்குலர் நவுன், ஒருமையில குறிக்குது. ஸோ அதனால நம்ம வந்து வெர்ப் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல யூஸ் பண்ணோம். lives. she lives in Canada. அவ வந்து கனடால வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். Next one, the class starts in 2 p.m. கிளாஸ் வந்து 2 o'clock ஸ்டார்ட் ஆயிடும்ன்றீங்க. இங்க preposition in வந்து incorrectா இருக்குது. அதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா the class starts at 2 p.m. இங்க ஏன் நம்ம preposition at யூஸ் பண்ணோம்னா இங்க specific time கொடுத்துட்டாங்க. ஷார்ப்பா கிளாஸ் வந்து 2 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பெசிபிக் டைம் மென்ஷன் பண்றப்ப நீங்க at என்ற preposition தான் யூஸ் பண்ணணும். in எப்ப யூஸ் பண்ணோம்னா for a longer period of time. For example, I have an exam in 2 months. எனக்கு வந்து 2 monthsல எக்ஸாம் வந்துரும். 2 மாசத்துக்குள்ளே எனக்கு எக்ஸாம் வந்துரும்ன்றது தான் அந்த சென்டென்ஸோட மீனிங். I have an exam in 2 months. ஸோ நீங்க in என்ற preposition-ஐ நீங்க for a longer period of time-க்கு யூஸ் பண்ணலாம். at வந்து for the specific timing-க்கு நீங்க at யூஸ் பண்ணணும். So the class starts at 2 p.m. Next sentence, you did not listen me. You didn't listen me. என்ன நீங்க listen பண்ணவே இல்லைன்றது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ இது என்ன மிஸ்டேக்னா you did not listen to me. ஸோ before pronoun, before me, you should add to. இங்க meக்கு முன்னாடி toன்ற preposition-ஐ நீங்க யூஸ் பண்ணணும். You did not listen to me. நீங்க என்ன listen பண்ணவே இல்லைன்றதா அர்த்தம். You did not listen to me. Next one, I am agree. இது வந்து இன்கரெக்டா இருக்கு. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா நான் ஒத்துக்கிறேன், ஐ எம் அக்ரி, நான் இதை ஒத்துக்கிறேன்றது தான் அர்த்தம்.
இல்ல என்ன மிஸ்டேக்னு பார்க்கலாம். I agree. ஸோ நீங்கள் ஆம்ன்ற வேர்பை யூஸ் பண்ணக்கூடாது. I agree. நான் இதை ஒத்துக்கிறேன். I agree. இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா எப்படி சொல்லணும்? I don't agree. I don't agreeனா நான் இதை ஒத்துக்கல. நான் இதை ஒத்துக்கலன்றது அர்த்தம். I don't agree. இதுவே பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் I agree மட்டும் தான் சொல்லணும். நெகட்டிவாக இருந்தால் I don't agree. So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.